வணக்கம். மக்கள் சேவைக்காக அரேந்து ஹெர்பல்லேருந்து நான் உங்கள் டாக்டர் ஜானகி பேசுகிறேன். டாபிக் எதை பற்றி எப்படி பார்த்தோன்னா கொலஸ்ட்ரால் பற்றி தான் பார்க்கணும். கொலஸ்ட்ரால் நம்ம பாடிக்கு தேவையானது ஒன்றா டாக்டர் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தி செல்ஸ்க்கு வந்து தேவையான ஒன்று தான் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் அப்படின்னா நம்ம பாடி டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஒரு வாக்சி சப்ஸ்டன்ஸ் தான். எதுவுமே நம்ம பாடியில் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி தான் நம்ம பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே இப்போ எல்லாருக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம லீட் பண்ணுறோம் இல்லையா. சாப்பாடு கரெக்டான டைமுக்கு எடுக்கிறது இல்லை, லேக் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது இல்லை, ஸ்ட்ரெஸ் வந்து ஓவராக அதிகமாகுது. சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால இருக்கும். இந்த மாதிரி ரீசன்னால ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஐட்டம்ஸ், ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட் இந்த மாதிரிலாம் ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ நான் இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை டாக்டர், அப்படி இருந்து எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கிளினிக்கில் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க எடுக்கிறது வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லேக் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸசைஸ் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் அந்த கொலஸ்ட்ரால் கூடுறதுக்கான காரணம். இப்போ கொலஸ்ட்ரால்லே 2 விதமாக இருக்குது. இப்போ கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பாடியில் வந்து ப்ரோட்டீனோடு சேர்ந்து லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு கிரியேட் பண்ணும். அதில் வந்து ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், அதுதான் நம்ம குட் கொலஸ்ட்ரால் அப்படி சொல்லுவோம். ஏன் அது குட் கொலஸ்ட்ரால் சொல்கிறோம்னா நம்ம பாடியில் தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்கிறப்ப வந்து லிவருக்கு வந்து நம்மளுக்கு அனுப்பி திருப்பி ப்ராசஸ் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால அது குட் கொலஸ்ட்ரால். லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்கிறது தான் நம்ம பேட் கொலஸ்ட்ரால் சொல்கிறோம். ஏன் அது பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எடுத்து நம்ம ரத்த நாளத்தில் வந்து போய் படிய வைக்குது. அப்போது போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து கிடைக்கிறதே இல்லை. ஆனால் தேவையான ஆக்சிஜன் வந்து அந்த ஆர்கனுக்கு வந்து சப்ளை பண்ணாதனால தான் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி வந்து உருவாகுது. அதனால நம்ம அது வந்து பேட் கொலஸ்ட்ரால் சொல்கிறோம். டோட்டலாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பாடியில் எவ்வளோ இருக்கலாம் டாக்டர் அப்படின்னா 150 200 இருந்துச்சுன்னா நமக்கு நார்மல். அதுக்கு மேலே போனால் தான் நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் காமிக்கும். சிம்டம்ஸாக ஏதாச்சும் காட்டுமானா மோஸ்ட்லி எந்த சிம்டம்ஸாக நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு காட்டாது. பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி கொலஸ்ட்ராலோட நம்ம கிட்ட வரவங்க வந்து ஃபஸ்ட்டு காசஸில் இருக்கலாம் அவாய்ட் பண்ண சொல்லணும். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் வச்சோ எக்ஸசைஸ், பிராணாயாமம், சூரிய நமஸ்காரம் அவங்கள வந்து டைம் ஸ்பெண்ட் அந்த மாதிரி இதுக்கு அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லணும் முக்கியமாக. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்டே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லணும். நம்ம கிட்ட வந்த லதா அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு நான் அவங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா. அவங்க 8வது மாதம் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரப்போ 280 இருந்தது. நம்மக்கிட்ட மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் 10வது மாதம் எடுத்திருந்தாங்க ரிப்போர்ட். அதில் வந்து அவங்களுக்கு 160 இருந்தது. அவங்களுக்கு நம்ம நிறையா ஃபுட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அடிஷ்னல் நிறையா மெடிசன் கொடுத்துருந்தோம். மெயினாக நம்ம கொடுத்துருக்க மெடிசன் நான் ஃபோட்டோவில் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா. அன்னபேதி சிந்திரம், அயகந்த சிந்திரம், ஆறுமுக சிந்திரம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஒபிசிட்டி கேப்சூல் அதை தான் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு வந்து முக்கியமாக நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி செந்துரம்லாம் மிக்ஸ் பண்ணுறதுலாம் வந்து கிட்னி ஃபெயிலியர், பாடிக்கு வந்து ஒத்துக்கிடாது, ஏதாச்சும் ஒன்று செய்யும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். அப்படி உண்மையாக அப்படி கேட்டோன்னா நம்ம எடுக்கிற அளவு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதுலேயே மெயினாக இருக்குது. நம்ம இந்த கேப்சூலில் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எப்படி குவாலிட்டி செக் பண்ணுறோம், எந்த விதமாக நம்ம வந்து தயாரித்து இந்த கேப்சூல் ஃபார்ம் பண்ணி பேஷண்ட் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.